நீ ஆசைப்பட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க லைஃப் நடக்குதுன்னா இந்த கதை உங்களுக்கு தான் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மீனவர் கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்கலாம்னு அன்னைக்கு ராத்திரி தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்புறாரு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த கடலில் மிகப்பெரிய புயல் ஒன்று உருவாகுது. அவராலே ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய படகை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த புயல்லே நல்லா மாட்டிக்கிறாரு. மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா தான் தெரியுது அடிச்ச புயலில் ஒரு தன்னந்தனியான தீவில் வந்து மாட்டிக்கிட்டோம்னு. அங்கே குடிக்க தண்ணியும் இல்லை, சாப்பிட உணவும் இல்லை. பட் அவர் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இருந்ததுனால கடவுள் நம்மளை எப்படியாச்சும் இங்கே சீக்கிரமாக காப்பாற்றிடுவாருன்னு நம்பினாரு. அது வரைக்காச்சும் உயிரோடு இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வீடு கட்டுறாரு. மறுநாள் காலையில் உணவு தேடி போயிட்டு வரதுக்குள்ள இவர் கட்டின வீடும் மர்மமான முறையில் தீ பிடிச்சிருக்கு. அதை அணைக்க எவ்வளவோ முயற்சி பண்றாரு, பட் முடியல. கொஞ்ச நேரத்துல அவர் வீடு மொத்தமா எரிஞ்சு சாம்பலாயுது. கடவுளே உனக்கு மனசாட்சி இல்லையான்னு வானத்தை பார்த்து கேட்கும்போது தூரத்திலிருந்து ஒரு பெரிய கப்பல் தீவை நோக்கி வரதை பாக்குறாரு. அதுல இருந்த கேப்டன் இவரை பத்திரமா கப்பல்ல ஏத்துறாங்க. இவ்வளவு பெரிய கடல்ல என்னை எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேட்க பதிலுக்கு அந்த கேப்டன் சொன்னது என்ன தெரியுமா? இந்த தீவுல இருந்து அதிகமா புகை வந்து பார்த்துதான் நான் இங்க வந்தேன்னு சொல்றாரு. அப்படி இந்த கதையில வந்த மாதிரி தாங்க சம்டைம் நம்ம வாழ்க்கையில நினைக்கிறது அப்படியே ஆப்போசிட்டா சில விஷயங்கள் நடக்கும். அந்த டைம்ல நமக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குதுன்னு நம்ம நினைப்போம், தப்பு இல்லை. பட் நம்ம முடிவுன்னு நினைக்கிற சில விஷயம் தான் பெரும்பாலும் நம்ம லைஃப்ல புதிய ஆரம்பமாக மாறும். அது நமக்கு பின்னாடி லேட்டாக தான் புரிய வரும்.